பேராசிரியர் எஸ் சுரேஷ் கண்ணன் அவர்கள் மக்கள் தர்பார் என்கின்ற ஒரு மாபெரும் எழுச்சி பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த பயணம் என்பது மக்களோடு பேசுவதற்காக மக்கள் மொழியில் அவர் மற்றவர்களை பேச வைக்க போகிறார். மற்றவர்கள் பின்பற்றத்தக்க ஒரு நிகழ்ச்சியாக இந்த மக்கள் தர்பார் வெற்றியடையும் என்பதில் அருமை சகோதரர் வினோத் மதிமன்னன் அவர்களை இதற்கு இயக்குனராக இருக்கிறார் என்பதே இந்த நிகழ்ச்சியின் சிறப்பாக நான் பார்க்கிறேன். ஆக்கப்பூர்வமான செய்திகளை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த மக்கள் தர்பார் நிகழ்ச்சி உருவாக்கினோம். இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு முக்கியமான தலைப்பு. இன்றைய சூழ்நிலையில் பரிதாபத்துக்குரியவர்கள் மாணவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே. என் பேர் டி.எம். சாருலதா. நான் பெரம்பூர் பகுதியிலிருந்து வருகிறேன். இன்று நான் பேச ஆர்வமாக உள்ள தலைப்பு இன்றைய சூழ்நிலையில் பரிதாபத்திற்குரியவர்கள் மாணவர்களே. புத்தக பை முதுகில், புன்னகை பூ இதழில், செருப்பில்லாத பாதங்கள், பாத யாத்திரையாய் பள்ளி கூடத்திற்கு என்ற அழகான மாணவ பருவத்துல மாணவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா என்று கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஐயா. ஐயா, ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா நான் படிச்சு என்னவா ஆகணும்னு உனக்கு ஆசைன்னு. எங்க அம்மா சொன்னாங்க, நீ படிச்சு டாக்டரா ஆகணும்ன்றதுதான் என்னோட ஆசைன்னு. இதே கேள்வியே எங்க அப்பா கிட்ட கேட்டேன். எங்க அப்பா சொன்னாரு, நீ படிச்சு கலெக்டர் ஆகணும்ன்றதுதான் ஆசைன்னு. இப்படி அவங்க ஆசைய சொன்னாங்களே தவிர நான் என்னவா ஆக ஆசைப்படுறேன்னு யாருமே கேட்க இல்லாத நிலையில் இருப்பவர்களே மாணவர்கள் ஐயா. உலகத்துல தன்னால முடியலனாலும் தன் பிள்ளையை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து பார்க்கணும்னு பெற்றோர் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆசை. அந்த ஆசையினாலதான் உங்ககிட்ட கேட்டாங்களே வெளிய உங்க ஆசையை கேட்கக்கூடாதுன்னு கிடையாது. ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னை விட ஒரு புள்ளியாவது மேலோங்கி தன் பிள்ளை இருக்க வேண்டும் என்பதுதான் சராசரியான ஆசையை தவிர அந்த ஆசையில தான் உங்களை கேட்டது. உங்க ஆசையை கேட்கலன்னு கிடையாது. இனி சொல்லுங்க பாப்போம். காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும், ஈவினிங் வந்தா டியூஷன் போகணும், இதெல்லாம் இல்லாம ஹோம் ஒர்க்கு எழுதணும். சரி, வார விடுமுறையாவது என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா வாரத்துலயும் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு விளையாட வேண்டிய பருவம் மாணவ பருவம். ஆனா விளையாட கூட நேரம் இல்லாம ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் இன்றைய சூழலில் மாணவர்களே பரிதாபத்திற்குரியவர்கள் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மாணவர்கள்லாம் என்ஜாய் பண்றாங்க, டெக்னாலஜியை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. பேச வந்த 2 பேர் அவர் சொன்னார் பாருங்க, பாவப்பட்டவங்க 5 மணிக்கு எந்திரிச்சு போறான். இந்த மாதிரி சொல்லுது. ஒரு நாள் லீவை கூட என்ஜாய் பண்ண மாட்டோம்னு சொல்லுது. பாவம் தான். உண்மையிலே மாணவர்கள் அந்த பக்கம் கேட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பாவமா தான் தோணுது. அப்பாவி பையன்கள் நம்மளை வச்சு கொள்றோமே சொல்லி வாழ்த்துக்கள். அடுத்தது நான் உங்கள் தீபா. குழந்தைகள் நம்மால் பிறந்த. என்ன படிக்கிறீங்க? சார், எம்பிஏ. எம்பிஏ. ஐயா, குழந்தைகள் நம்மால் பிறந்தவர்கள், நமக்காக பிறந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கலீல் ஜிப்ரன் ஒரு காலத்துல சொன்னாருங்க. ஆமா சொன்னாரு. ஆனா அதே மனுஷர் இப்ப இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாருங்க. ஏன்னா கண் பார்வை மங்கும் காலத்திலும் கை நடுங்கும் காலத்திலும் தனக்குன்னு ஒரு உறவோ துணையோ வேணும் அப்படின்னா அதுதான் மகன் மகள் உறவுங்க. ஆனா இப்ப அந்த மகனோ மகளோ அந்த கடைசி காலகட்டத்துல தான் 5G 4Gன்னு போயிடுறான். அந்த அம்மாவோ அப்பாவோ ஒரு வாய் கஞ்சிக்காக ஏங்குறாங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்புக்கு போகல அப்படின்னா மாற்று ஆசிரியர் அந்த வகுப்புக்கு போக முடியும். ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு பள்ளிக்கு போகல அப்படின்னா மாற்று ஆசிரியர் அந்த இடத்தை நிரப்ப முடியும். ஒரு மாணவர் ஒரு போட்டிக்கு போகல அப்படின்னா மாற்று மாணவர் அந்த போட்டிக்கு போக முடியும். ஆனா மாற்றே இல்லாத ஒரு உறவு அப்படின்னா அதுதாங்க அம்மா அப்பா உறவு. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு பாத்தீங்கன்னா. உங்களுக்கும் எனக்கும் தெரியாத விஷயத்தை இந்த அம்மா சொல்லுது, தெரிஞ்சுக்கங்க. அதுதான் சொல்றீங்க. ஐயா, ஏகிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். இந்த உலகத்திலேயே கஷ்டமான கடினமான வேலை எது அப்படின்னு கேட்டேன். சொன்னதாங்க எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. 24 hours ஆன் டியூட்டி பெற்றோரா இருப்பது தான் இந்த உலகத்திலேயே மிக கடினமான வேலை அப்படின்னு செய்யா. ஐயா, அதனால தான் சொல்றேன், இன்றைய சூழலில் பரிதாபத்திற்குரியவர்கள் பெற்றோர்களே என்று சொல்லி என் வாதத்தை முன்வைக்கிறேன். எவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தை. பெற்றோரா இருப்பது கடினமான வேலையா? வேலையில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்பா அம்மாவை இருக்குதுன்னு சொல்லி. கிடையாது. பெற்றோர் என்பது அறம்.
அந்த அறத்தின் சார்பாக செயல்படக்கூடிய வேலையல்ல. பெற்றோரா இப்ப இருக்கிறது கடினமா இருக்கு. அதான் காரணம். வாழ்த்துக்கள் ஐயா. எங்களை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுக்கு உணவளிக்கும் வேளாண்மையருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ரீகன். நான் சென்னை ஆவடி பகுதியில் இருக்கேன். சூழலியல் சார்ந்த வகுப்புகளை பள்ளிக்கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கிற பணியை மேற்கொண்டு வரும். தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் மாஸ்டர் ட்ரைனராக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எமர்ஜென்சி பீரியட் நம்மலாம் வீட்டுக்குள்ள இருப்போம், அவங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்க. அதான் ஊரே தண்ணி வந்துடும், நம்ம வீட்டுக்குள்ள இருப்போம், அவங்க வெளியே போய் பாதுகாப்பான வேலை செய்யக்கூடிய பெரும் பகுதியை வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. ஐயா, அழகாக கூறினீர்கள். என் மாணவன் எனக்கு கொடுக்கும் பரிசு என்ன தெரியுமா? அழகான புத்தகம், அழகான காகிதம், அழகான எழுத்துக்கள். காலம் கடந்து விட்டது. என்ன தெரியுமா கொடுத்தான்? ஏறனா ரயிலு, இறங்குனா பெயிலு. ஆனா அவனுக்கு தெரியாது, அவன் வாழ்க்கையில் ஆக கொண்டிருக்கிறான் ஃபெயில். இதை எடுத்து கூறினால் ஆசிரியரை அடிக்க வருகிறார்கள். அதட்டக்கூடாது, திட்டக்கூடாது, எடுத்து உரைக்கக்கூடாது, கண்டிக்க கூடாது. மாமன் அடித்தான், தந்தை வந்து அடித்தான். 2 நாள் கழித்து ஒருவர் வந்தார். என்னய்யா, யாரை பார்க்கணும்? உங்களை தான் பார்க்கணும். என்னங்க, என் மவனை அடிச்சிங்களாமே, என் பேர பையனை அடிச்சிங்களாமே. அப்பொழுது இந்த மாணவன் சமூகத்தில் நடக்கும் பல அவலங்களுக்கு கண்டிப்பு இன்மையே காரணம். ஐயா அழகாக கூறினார். சாப்பாடை போட்டு வீட்டுக்கு அமைச்சிருங்க, அவன் படிக்கலனாலும் பரவாயில்லை என்றான். ஆனால் இன்று மாணவர்கள் கண்கள் சிவக்க, உடல் தள்ளாட வகுப்பறையில் வரும்பொழுது அங்கே நொடி நொடியாய் இறக்கிறார் எம் ஆசிரியர் பெருமக்கள். இந்த பரிதாபத்துக்குரிய சிறப்பான வாக்கு. அங்கே இருந்து ஆசிரியர் ஜாதி போச்சு. இந்த பரிதாபத்துக்குரிய ஆசிரியர்களை நீங்கள் தினம் தினம் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். காலை உணவு, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு அனுப்பணும், கணவர்மான அனுப்பணும், மனைவிமார் அனுப்பணும், அங்க இருந்து வந்து சிலபஸை முடிக்கணும். அதெல்லாம் நிறைவு செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் ஓய்வு எடுக்கலான்னு போனா அங்கேயும் ஆசிரியர் பணி தான் தொடர்கிறது. இரவு தூங்கி உறங்கும் பின்னும் அந்த பாத்திரம் சத்தம் வரும் பாருங்க, அது தாய்க்கும் பொருந்தும், தந்தைக்கும் பொருந்தும். ஆசிரியருக்கு அந்த சுமை அதிகமாகவே பொருந்தும். கைத்தட்டாங்க உணர்வு. ஒரு மாணவன் வந்தான். டே, தக்காளி எங்கேருந்தா வருது? ஃப்ரிட்ஜில் இருந்து வருது சார். என்னடா கல்வி முறை? பார்த்தது தானே சார் சொல்லுவேன். அவன் தினம் தினம் அதை தான் பார்க்கிறான். தினம் தினம் பார்க்குறான். அம்மா வராங்க, எடுக்கிறாங்க, வைக்கிறாங்க, போடுறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் இந்த மாணவனோட மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு? உணவு பொட்டலம் இரவு வீணாய் நாளைக்கு காலையில் கட்டி குப்பை தொட்டியில் தூக்கி விசிறடிக்கிறோமே, அந்த சாம்பார் சட்னி கவரை கூட பிரிக்காம அது ஒரு வாகனம் ஏறி மெரித்து அது மற்றவன் மேல் தெளித்து அவன் நேரமும் வீணடித்து அப்படி இருக்கின்ற மாணவர்களை கட்டுக்கோப்பாய் 40 பேரை ஒரு வகுப்புல விட்டு நல்ல இயக்குனரா வரலாம், நல்ல சினிமா இருக்கலாம், இயக்குனரா வரலாம். நல்லா இருக்கு. நன்றிங்க, பிரசன்டேஷன் நன்றிங்க. அப்படிப்பட்ட மாணவர்களை 40 பேரில் ஒரு 10 எங்களிடம் தள்ளி அவனை திரும்பி ஸ்கூர் மெருகேற்றி அழகேற்றி அவனை உருவாக்க சமூகத்துக்கு பரிசளிக்கலாம் என்ற இந்த ஆசிரியர்களை தினம் தினம் இந்த சமூகமும் இந்த சூழலும் இந்த பெற்றோர்களும் இந்த மாணவர்களும் பரிதாபத்துக்குரியவர்களாக மாற்றுவதனால் அதிகமாக பரிதாபத்துக்குரியவர்கள் ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, ஆசிரியர்களே. ஐயா பேசுனதுலேருந்து நீங்கள் நினச்சிருப்பீங்க, உண்மையிலே வாத்தியார் தாண்டா பாவம், மற்றவங்க பேசுனதெல்லாம் பரவாயில்லடா. எப்படி பாருங்க, சாம்பார் போட்டு நான் பிச்சு அடிக்கிற வரைக்கும் ஆசிரியர் சொல்லித்தரார். எவ்வளோ பெரிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நுணுக்கமும் வேண்டும். ஒரு பிள்ளையை நம்ம ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், 40 பிள்ளையை கிளாஸில் வச்சு ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறத சொல்கிறாரு. பேரிடர் மேலாண்மையை பார்த்தவருக்கே இது பார்த்தா பயமா இருக்கு. பேரிடர் மேலாண்மையை பார்த்தவருக்கு இந்த மாணவனை பார்த்தா பயப்பட நிலைமைக்கு போயிட்டார். அப்போ எவ்வளோ பெரிய கொடூரம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள். இன்னைக்கு நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகா சொன்னாரு. பெயில்னோடனே எங்களுக்கு வழக்கறிஞர் தொழில உடனே பெயில் தெரிஞ்சிடும். ஏறுனா ஜெயில், இறங்குனா பெயில், நடுவில் மாடு. அழகா அந்த பையன் சொன்னான். அந்த அப்பா அம்மாலாம் இருக்காங்களான்னு எனக்கு தெரியவே இல்லை. அவங்க அப்பா அம்மாலாம் அந்த பையனை வளர்க்குறாங்களான்னு தெரியல. இப்படி ஒரு செயல்பாடு இருக்கான்னு தெரியவே இல்லை. இன்னைக்கு ஆசிரியர் சந்திக்கக்கூடிய ஆசிரியர் தொழிலை தவிர கிளர்க்கு வேலை தான் நிறைய பார்ப்பாங்க. ஆசிரியர் கிளர்க்கு வேலை தான் நிறைய பார்ப்பேன். இன்னும் அதை அடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் வரும், ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் வரும், எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் வாத்தியார் ரோட்லேயே தான் தெரியும். அப்பேற்பட்ட பெரும் பொறுப்பை செய்து விட்ட ஆசிரியர்கள் அவர்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது என்பது அந்த செயல். நன்றி, நன்றாக இருந்தது. உங்கள் முதல் ஆரம்பம் சிறப்பாக இருந்துச்சு. என் பெயர் தாமிருதுலா. நான் சிறுகளத்தூர்ல இருந்து வரேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் பெரிதும் பரிதாபத்திற்குரியவர்கள் யார்?
ஆசிரியர்களா, மாணவர்களா, பெற்றோர்களா? இந்த தலைப்பை கேட்ட உடனேயே எனக்கு முதல்ல நினைவுக்கு வந்தது எங்க பெற்றோர்கள் தான். சார், அவர்களை பரிதாபத்திற்குரியவர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா அவங்களோட குழந்தைங்க கிட்ட படுற பாட்டை இந்த அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம பெத்தவங்க தாண்டா பரிதாபமானவையே சொல்லி. இப்படியே பிள்ளைங்க இருக்கு, நான் நம்புங்க பாஸ். ஏன்னா அவங்களோட குழந்தைங்க கிட்ட படுற பாட்டை வார்த்தையால சொல்ல முடியாது. ஆசிரியர்களோட கடமை பாடம் நடத்துறதும் எக்ஸாம் வைக்கிறதோட முடிஞ்சிருது. மாணவர்களுக்கு இருக்கிற ஒரே கடமை படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறதோட முடிஞ்சிருது. ஆனா பெற்றோர்கள் அப்படியா? எங்களுக்கு சத்தான சாப்பாட்டை செஞ்சு தரணும், அதை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாலும் எங்களுக்கு அதை ஊட்டியாவது விடணும். எங்க ஹோம்ஒர்க்கை முடிக்க வைக்கணும், அதுல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அவங்க தான் எங்களுக்கு சொல்லி தரணும். எங்களை டைமுக்கு தூங்க வைக்கணும், கரெக்டா ஸ்கூலுக்கு அனுப்பணும். இதுல ஸ்கூலுக்கு நாங்க லேட்டா போனாலோ, லீவு போட்டாலோ, இல்ல மார்க் குறைஞ்சாலோ அதுக்கும் அவங்க தான் பிரின்சிபல் ரூம்ல வந்து நிக்கணும். இது மட்டுமா? வீட்டு வேலை, ஆபீஸ் வேலை. அப்போதான் இந்த பரிதாபங்கள் தெரியும். போய் பிரின்சிபாலை பார்த்து, ஆமா லேட்டா, இந்த பிள்ளை ட்ரெஸ் போட லேட்டா இருக்கும், அவங்க அப்பே ஆத்தா பூரா நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அங்க போய் ஆமா மன்னிச்சுக்கங்க சார்ன்னு கேட்பாங்க. உண்மையிலே பரிதாபம் தாம்மா, நீ சொன்னது கரெக்ட் தாம்மா. இது மட்டுமா? வீட்டு வேலை, ஆபீஸ் வேலை, இதுல அடிக்கடிக்கு எங்களுக்கு உடம்பு வேற சரியில்லாம போயிடுது. அதையும் அவங்க தாங்க பாத்துக்கணும். இதோடவா முடிஞ்சது? ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், ஸ்விம்மிங் ஃபீஸ், கராத்தே ஃபீஸ், சிலம்ப ஃபீஸ். அப்பா சொல்றதுக்கே எனக்கு மூச்சு வாங்குதே. அப்ப அவங்க உண்மையிலே பரிதாபத்திற்குரியவர்கள் தானே. இதுல இன்னொன்னு வேற, இன்னைக்கு மழை வந்துடாதா, கலெக்டர் ஆஃபீஸில் லீவ் விட்டுற மாட்டாங்க, வேற சாமி கும்பிடுவாங்க இவங்க பூரா. இவங்க அப்பா அம்மா என்ன நினைச்சா, ஐயோ மழை நின்றாதா, ஸ்கூலுக்கு இவங்க போயிட மாட்டாங்களான்னு சாமி கும்பிடுவாங்க. சாமி பரிதாபத்துக்குரியது, சாமி தான் இப்ப பரிதாபத்துக்குரியது. வாங்க சார், இந்த காலத்துல சம்பளம் வாங்கிட்டு பாடம் எடுக்கிற ஆசிரியர்களை விடவும் வீட்ல இருந்தே எங்களுக்கு புரியுற மாதிரியும் ஈஸியாவும் சொல்லித்தர அம்மா அப்பா தானே அதிகமா இருக்காங்க. முதல் குரு. இதுல எங்களை காலையில ஸ்கூல்ல விடுறதும் ஈவினிங் பிக்கப் பண்றதுமே பல அம்மாக்களுடைய சம்பளம் இல்லாத பொழப்பால இருக்கு. அதனால தாங்க நான் சொல்றேன், இந்த காலகட்டத்துல பெரிதும் பரிதாபத்திற்குரியவர்கள் பெற்றோர்களே, பெற்றோர்களே, பெற்றோர்களே. நன்றி. அவர் பேசுறப்ப ஆசிரியர் மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த அம்மா பேசுறோன்னே பரவாயில்ல போல இருக்கு. குழப்பி விடுறதுக்குன்னு இந்த குரூப் இருக்காங்க. இந்த 14 பேரும் தகுதியான நபர்கள், குழப்பவாதிகள். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல குழப்பி விட்டு நம்ம உட்காந்துருக்க கிறுக்காயிடும். அந்த கிறுக்குல தான் நம்ம அதில் கண்டுபிடிக்கணும். அதுதான் அண்ணன் நாவடிக்குமார் அவர் சொன்னார், கிறுக்கெல்லாம் ஆயிட்டா கடைசியா ஒரு தீர்வு காண்போம்னா சொன்னார். கிறுக்குகளுக்கு மத்தியில் நாம் தீர்வு காணக்கூடிய ஒரு இடத்தில் உட்கார்ந்துருக்கோம். ஆராய்வதற்கு இது ஒரு பெரிய விஷயம். மக்கள் தர்பார் அதான். இத்தனை பேரை ஆராய்ச்சி செய்து நம்ம உட்கார்ந்து அந்த தீர்வை நோக்கி போகக்கூடிய இடம்தான் இந்த மக்கள் தர்பார். இந்த மக்கள் தர்பார் உருவான இடமே அதற்காகத்தான். அலசி ஆராய்ந்து, ஆராய்ச்சின்னு சொல்லுவோம், அதற்கு ஒரு பட்டம் வச்சிருப்போம், மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செய்யும். அண்ணன் எப்படி சொன்னாலும் தீர்ப்பு கிடையாதுன்னு சொன்னாரோ அதே மாதிரி ஆராய்ச்சியிலேயே தீர்வு கிடையாது. அந்த மாதிரி இந்த ஆராய்ச்சி இங்க நடந்து கொண்டிருக்கு. அடுத்ததாங்க ஐயா, அம்மாவுடைய கனவு, அப்பாவுடைய ஆசை, ஒரு ஆசிரியருடைய கட்டாயம், இது மூணுத்தையும் தன்னோட புத்தக பையில போட்டு தூக்கி சுமக்கிற மாணவனுடைய அந்த புத்தக பையோட எடை அவன் எதிர்காலத்தை விட மிக கனமா இருக்குதுங்க ஐயா. ஐயா, விளையாட வேண்டிய பருவத்துல என் மாணவன் விஞ்ஞானத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கின்றானுங்க ஐயா. அவன் சிரிக்க வேண்டிய வயசுல அவன் தரவரிசையை எண்ணிக்கொண்டு இருக்கின்றானுங்க ஐயா. மாணவரும் பெற்றோரும் ஆசிரியரும் இந்த சமுதாயமும் மொத்தமா அவனுக்கு கொடுக்கிற ஒரே கேள்வி, அவனை சுத்தி கேட்கிற ஒரே கேள்வி, உன்னுடைய மதிப்பெண் எவ்வளவு? அந்த மதிப்பெண் எவ்வளவுன்ற கேள்வி அவனோட மனசுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குன்றது தெரியுமா ஐயா? ஒரு இவங்க சொல்றது மார்க்க கேட்கிறாங்க. மார்க்க கேட்டாலே அழுகையா வரும். மார்க்க கேட்டாலே அழுகையா வரும். நாங்க தான் நல்லா இருந்தா சொல்லிடுவோம்ல, நாங்க தான் நல்லா இருந்தா சொல்லிடுவோம்ல. இதை திருப்பி திருப்பி கேட்பாங்க. 100க்கு 98? இல்ல 500க்கு 98 சார், 98ன்னு சொல்லிடுவோம். 100க்கு நினைச்சு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு பெரிய தலைவர்கள் எல்லோருமே இப்படி மதிப்பெடுத்தவர்கள் தான். பெரிய தலைவர்கள் எல்லாம் இப்படி மதிப்பளித்தவர்கள் தான் இன்றைக்கு தலைவர்களாக மாறி இருக்கிறார்கள். அவங்களுக்கு தான் நேரம் கிடைச்சிருக்கு, ஆராய்ச்சி செய்திருக்காள் சமூகத்தை.
ஐயா நன்றிம்மா. அதையும் ஒரு இடையூறுக்கு மன்னிக்கவும். பரவாயில்ல ஐயா, அது ஒருத்தர் கேட்டா பரவாயில்லைங்க ஐயா. ரோட்ல போற வரவங்களே இந்த 10வது 12வது பொது தேர்வு எழுதுற மாணவர் மாணவிகள் போனவன் வந்தவெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க என்னடா பொது சொத்தான்னு கேட்கிறாங்க அந்தம்மா. ரொம்ப பரிதாபத்திற்குரியவங்க ஐயா. அவங்க கத்தியத்து கூட குத்தில அந்த 10வது 12வது படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்களே, அப்பப்பா அவங்க பரிதாபம் நிலைமையை நம்ம சொல்லி தீர்க்க முடியாது ஐயா. எங்க வீட்டுல ஒரு பெண் குடியிருந்தாங்க. அவங்க 10வது முடிச்சோடனே செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு நல்லா படிச்சிருச்சு. பக்கத்துல நாங்க போய் கேட்டுக்கிட்டோம், ஏன் செல்ல ஆஃப் பண்ணி போட்டீங்க கேட்டோன்னே எங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு கேட்பாங்க பாருங்க. அந்த பொம்பளை பிள்ளை வருத்தப்படல, அவங்க அப்பா அம்மாவுக்கு அசிங்கமா இருக்கான். இதுதான் இன்னைக்கு அப்பா அம்மா நிலைமை மோசமா போயிடுச்சு. அதான் அந்த நிலைமை. அவர்கள் அந்த மாணவர்கள் அந்த அளவுக்கு அவங்களோட தனித்தன்மையை வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த மாணவர்களை போட்டு வற்புறுத்துறாங்க ஐயா. அவர்களோட தனித்தன்மை வெளியே வந்தாதான் இந்த மாதிரியான கலைஞர்கள் எல்லாம் உருவாக்க முடியுங்க ஐயா. அது தெரியாம மதிப்பெண்ணை மட்டுமே நோக்கி அந்த மாணவர்களை ஓட வைக்கிறாங்க ஐயா. ஐயா, ஒரு வகுப்புல 40 பேர் இருக்கிறாங்கன்னா 40 பேர் முதல் மதிப்பெண் வாங்குறது சாத்தியமாங்க ஐயா? அதுல ஒரு கலைஞன் இருக்கலாம், ஒரு எழுத்தாளன் இருக்கலாம், ஒரு இதழாளன் இருக்கலாம். நீ முதல் மதிப்பெண்ணு தான் வாங்கணும். ஒரு ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து கேட்பாரு, உனக்கு எடுக்கிற பாடம் தானே அவனுக்கு எடுக்கிறேன், அவனால வாங்க முடியுது, உன்னால வாங்க. அவனோட வாழ்க்கை சூழல் வேலை, மற்றவனோட வாழ்க்கை சூழல் வேலை. ஒரு மாணவனை அடுத்த மாணவன் கூட ஒப்பீடு செஞ்சு அவனை ரொம்பவே தாழ்ந்த மனப்பான்மைக்கு கொண்டு வராங்க ஐயா இந்த ஆசிரியர் சமுதாயமும். நம்ம ஊர்ல ஒப்பீடு பண்ணிட்டு அப்படி கொண்டு போய் ரோட்ல கொண்டு போய் விட்டாங்க. அவனை பாருங்க. இவன் சொல்றான் அவங்க அப்பா அறிவாளி, அவனை பாருன்னு கேட்டா நான் என்னடா பண்றது? அசிங்கமா போயிடும். இதெல்லாம் சொல்லாதீங்கப்பான்னு சொல்லுறான். அவனை பாருன்னு அவங்க அப்பனை பாரு நான் சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறான். அக்கத்து வீட்டு மாணவர்களோட ஒப்பிட்டது போய் அப்துல் கலாம் வரிவான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. ஒரு அப்துல் கலாம் தான் உலகத்துல இருக்கிற எல்லாரும் அப்துல் கலாம் ஆயிட முடியுமா? நம்மளா இருந்தா மட்டும்தான் நம்ம தனித்தனமா. நீங்க சொல்லணும், அப்துல் கலாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு ரோட்ல தெரிஞ்சதுனால அப்படி வந்தாரு. அப்படி நிலைமை வந்தா நான் அப்துல் கலாம் ஆயிடுவேன்னு சொல்லிடணும். அததான் சொல்றேன், ஒப்பிட்டு செஞ்சே நம்ம மாணவர்கள் தாழ்ந்த மனப்பான்மைக்கு போறாங்க ஐயா. அதனாலதான் சொல்றேன், இன்றைய சூழ்நிலையில மிகவும் பரிதாபத்திற்குரியவர்கள் மாணவர்கள் தானுங்க ஐயா. நன்றி. சிறப்பு, நல்லா இருந்தது. தமிழும் நல்லா இருந்தது, செய்தியும் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். என் பெயர் ஜெயஸ்ரீ. நான் ஆவடியிலிருந்து வரேன். நான் ஒரு இல்லத்தரசி. இல்லத்தரசின்னு சொன்ன உடனே நான் என்ன டாபிக் எடுத்து பேச போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் தேர்ந்தெடுத்திருக்க பெற்றோருக்கு சப்போர்ட் பண்றாங்க பாஸ். நான் தேர்ந்தெடுத்திருக்க தலைப்பு பரிதாபத்துக்குரியவர்கள் பெற்றோர்களே. எங்க அம்மா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க ஐயா, நீ சமைக்கும் போது அம்மாவோட அருமையும் வேலைக்கு போகும்போது அப்பாவோட அருமையும் தெரியும்னு. அப்ப புரியல, இப்ப நல்லா புரியுதுங்க ஐயா. என் பசங்களுக்கு டியூஷன் எடுக்கும் போது டியூஷன் டீச்சர், ஸ்கூல்ல இட்டுன்னு போய் கூட்டிட்டு வரும்போது டிரைவர், நல்லா சமைச்சு கொடுக்கும்போது குக்கு, ட்ரெஸ் பண்ணும்போது பியூட்டிஷியன், அப்பப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப டாக்டரு, இதுல அவங்களுக்கு பேக்கெட் மணி தேவைப்படும் போது ஃபினான்ஸ் மினிஸ்டர். என்ன தெரியுது, நீங்க ஒரு மல்டி டைமென்ஷன்ல ஒர்க் பண்றீங்கன்னு தெரியுது. நீங்க ஒரு பல்வேறு திறன் படைத்தவர் என்று ஆண்மகனுக்கு தான் தெரியும், உங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் தான் தெரியுது. இப்படி ஆலினால் அழகராஜா மாதிரி அந்நியன், அம்பி, ரெமோன்னு எல்லா ரோலையுமே எங்களால மட்டும்தான் ஐயா சிறப்பா செய்ய முடியும். பெற்றோர்களுக்கு நிகர் பெற்றோர்கள் மட்டும்தான் ஐயா. ஐயா, என் கணவர் வேலைக்கு போயிட்டு வருவாருங்க ஐயா. ரொம்ப பசிக்குதுமா, தோசை சுடுமான்னு சொல்லுவாரு. நானும் தோசைக்கல்லை எடுத்து அடுப்பு மேலே வைப்பேன். 2 தோசை சுட்டதுக்கு அப்புறம் போதுமாங்கன்னு கேட்பேன். அவரும் பிள்ளை டயர்ட்ல இருக்க போல போதுமாங்கன்னு வார்த்தை எப்படி வரும்னு தெரியும். அவரும் பிள்ளை டயர்ட்ல இருக்கு போல போதுமான்னு சொல்லிடுவாரு. ஆனா நம்ம பிள்ளைங்க ஏசி ரூம்ல படிக்கிற மாதிரி நடிக்க தாங்க செய்வாங்க. 5 தோசை சுட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட 6வது தோசை நெய் தோசை வேணுமாடா தங்கம், முட்டை தோசை வேணுமாடா பட்டு அப்படின்னு போய் கேட்போம். இப்படி ஊட்டி வளர்த்த பிள்ளை நம்மளை கடைசி காலத்துல பார்க்காம போறப்ப இந்த சூழ்நிலையில பரிதாபத்துக்குரியவர்கள் பெற்றோர்கள் தானங்கய்யா. பிள்ளைய ஊட்டிதாம வளர்க்கணும், அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. நல்ல இல்லத்தரசி, உங்கள் கணவர் வாங்க. நான் யுஹானாச்சியார், ஆவடியிலிருந்து வரேன். நான் இந்த உலகிற்கு வந்ததற்கு காரணம் என் பெற்றோர்கள். ஆனால் இந்த உலகம் என் காலடிக்கு வந்ததற்கு காரணம் ஆசிரியர்களே. ஐயா, நான் ஜெயிச்சா கைத்தட்டுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனா அதுக்கு வழிகாட்டுறது ஒரே ஒருவர் தான், ஆசிரியர். சட்டக்கல்லூரியிலிருந்து இப்படி ஒரு நல்ல மாணவர் வந்திருக்காரு.
ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஆசிரியர்னு சொன்னா இந்த சமூகத்துல அவ்வளோ மரியாதை மதிப்பு கொடுத்தாங்க. பெற்றோர்களும் சரி, இந்த சமூகமும் சரி. ஏன்னா அப்போல்லாம் படிப்பு அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு சிலர் தான் படிச்சிருப்பாங்க. படிப்பு சொல்லித் தரவங்களுக்கும் மரியாதை கொடுத்தாங்க அப்போ. அதே இன்னைக்கு காலகட்டத்துல பார்த்தோம்னா ஒரு வகுப்பறையில ஒரு மாணவனை ஆசிரியர் திட்டுறாங்க. என்ன ஆகுது? என் பிள்ளைய கண்டிக்கிறதுக்கு நீங்க யாருன்னு வீட்ல இருந்து சண்டைக்கு வந்துடுறாங்க. ஐயா, முருங்கை மரத்தை ஒடிச்சு வளர்க்கணும், குழந்தைனா அடிச்சுதான் சார் வளர்க்கணும். ஆகையால் இன்றைய சூழ்நிலையில் பரிதாபத்திற்குரியவர்கள் ஆசிரியர்களே. இந்த அம்மாவுக்கு எஃப்ஐஆர் உறுதி. எத்தனை வாத்தியார் ஏ1 ஆக்க போறீங்கன்னு தெரியல. அக்யூஸ்ட் ஆக உனக்கு தொழில வாய்ப்பு வேணும்னா சொல்லுங்கய்யா. பெயில் எடுக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு தொழிலை உருவாக்காதீங்க. பல வாத்தியார் எஃப்ஐஆர்ல போயிடுவாங்க. இப்படிலாம் சொல்லி நீங்க தொழில வளர்வதற்கு நாச்சியார் ஒரு அருமையான பெயர். தென் மாவட்டத்திற்கு ஒரு பரிச்சயமான ஒரு பெயர். இப்ப பிள்ளைகள்லாம் வைக்கிறது இல்லை. உண்மையிலே உங்கள் பெயர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நல்லா இருக்கு, அழகாவும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். 8 திசைகளில் எங்கும் உன் ஆற்றல் வெளிப்பட வேண்டும். நீ வாழ்வில் வென்றிட வேண்டும். படையாய் எழுவாய். ஏழை எளியவர்க்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைத்திட வேண்டும். பொது உன்னால் நடந்திட வேண்டும். துணிவாய் வருவாய். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார்.